வணக்கம். சிவன் மாந்திரிகம். இந்த மாந்திரிக சேனலில் செய்வினைகளை எடுத்து அழிப்பது இப்படித்தான். சூனிய பாதிப்புகள் இருந்தால் கூட இதை பயன்படுத்திக்கலாம். அதுக்கு தனிப்பதிவு வருது. இருந்தாலும் எடுக்கணும்னு முடிவு பண்ணிவிட்டு அழிக்கணும்னு முடிவு பண்ணால் அதை செய்கிறதுக்கு இதே சக்கரத்தை பயன்படுத்தலாம். சூனியை வச்சு அழிக்கிறதும் இந்த சக்கரம்தான். இதே 7 கலசம் தேங்காய் பழம் முட்டை இதெல்லாம் தான் செய்யணும். செய்வினைகளை எடுக்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரியே பயன்படுத்தி எடுத்து ஒரு குடும்பத்தையும் சில மனிதர்களையும் காப்பாற்ற உதவியாக இருக்கும். சரிங்க, செய்வினைகளை எப்படி எடுக்கணும்னு கேட்டிங்கன்னாக்கா, செய்வினை என்பது ஒருத்தர் செய்து செய்வினையை வச்சதுனால சூனியம் வச்சதுனால பல வகையிலும் கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்து தீராத வியாதியால் உருவாக்கி ஒருத்தருக்கு தொழிலே இல்லாமல் கடங்காரனாக மாற்றி அவங்கள உண்ண உணவுக்கும் உடுத்தும் உடைக்கும் இருக்கும் இருப்பிடங்களுக்கும் இதையெல்லாம் இல்லாமல் செய்து அவங்கள நிராயுதபாணியாக நிற்க வச்சு அலைய வச்சு சித்திரவதை பண்ணி தானாக தற்கொலை செய்து அழிகிற மாதிரி ஒருவரையோ ஒரு குடும்பத்தையோ இல்லை அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு சிலரையோ அழிப்பாங்க. அப்படி அழிக்கும்போது இதே செய்வனையே வச்சாலும் சரி சூனியம் வச்சாலும் சரி இதிலே பேதனமெல்லாம் இருக்குது. பைத்தியம் பிடிச்சு தெருவாக சுற்றி நாயா பேயா வெறி பிடிச்ச நாய் மாதிரி அலைஞ்சி மரணம் அடைகிற விஷயம் இருக்குது. தனக்குத்தானே அழிச்சிக்க கூடிய அளவுக்கு வேதனை செய்கிற மாதிரியும் இருக்குது. ஆனால் அந்த பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகிறது, வியாதியால் தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிறது, குடும்ப கஷ்டம் தாங்க முடியாமல் தன்னைத்தானே அழிச்சிக்கிறது, இது எல்லாமே செய்வனை வச்சு அழிக்கிறதும் சூனியம் செய்து அழிக்கிறதும் இருக்குது. இதில் பைத்தியம் பிடிச்சு அழிகிற மாதிரி போகிறாங்கன்னு கேட்டிங்கனாக்கா அதுக்கு பேதன மந்திரம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம பேதனத்தில் இருக்கிறது சூனியம் வச்சு தான் செய்வாங்க, செய்வனை செய்து தான் செய்வாங்க, ஏவல் பில்லி சூனியம் செய்து தான் செய்வாங்க, அதை மறுக்கலை. இருந்தாலும் அந்த பேதனத்தை குணப்படுத்தணுன்னாக்கா பேதன மந்திரங்களும் சில தாந்திரிக ரகசியத்தில் மூலிகைகளுடைய உதவியில் தான் எடுக்க முடியும். அந்த பாதிப்பு செய்கிறது ரொம்ப ஈஸி, அதிலிருந்து மீண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பேதனத்தில் கட்டுக்களை உடைக்கிறது கஷ்டம், கட்டு போடுறது ஈஸி. எதையுமே உருவாக்குறது கஷ்டம், அழிக்கிறது ஈஸின்ற மாதிரி இந்த செய்வினையிலிருந்து சூனிய பாதிப்பிலிருந்து காப்பாற்றுறதுன்றது பார்த்திங்கனாக்கா கட்டாயமாக 16 எலுமிச்சம்பழத்திலிருந்து 108 எலுமிச்சம்பழம் வரைக்கும் பயன்படுத்தலாம். அது எத்தனை நபருக்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறது தான் முக்கியமான விஷயம். இதே செய்வினையை வச்சு அந்த வீட்டில் கரு உருவாகாமல் தடுக்கவும் முடியும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா ஒருத்தருக்கு கருச்சிதைவு ஏற்படும். மாதந்தோறும் அவங்களுக்கு 1 மாதம் நின்று போகும், 3 மாதம் நின்று போகும், 5 மாதம் நின்று போகும். அது உதிர காட்டியில் வச்சு செய்கிறது இருக்குது, உதிர மாடை வச்சு செய்கிறது இருக்குது, ருத்ர பூமியில் இருக்க மயான ருத்ர பூஜை காளி பூஜையிலலாம் வருது. இருந்தாலும் இந்த செய்வனை வைக்கிறதுலேயே அதையும் சேர்த்து செஞ்சுடுவாங்க. ஒரு ஆத்மா என்பது கேட்டிங்கன்னாக்கா அதனுடைய தேவைக்காக இவர்களுடைய மாந்திரிகளுடைய தேவைக்காக அந்த ஆத்மாவை வசியம் செய்து அவங்களுக்கு தேவையான அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி வச்சு கொடூரமாக அழிக்க வைக்கிறது தான் மாந்திரிகம். இப்போ இந்த மாதிரி அழிஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு குடும்பத்தை காப்பாற்றணும், அழிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதனை காப்பாற்றணும். ஒருத்தரோ 2 பேரும் ஒரு குடும்பமும் இல்லை. இந்த சூனியம் வச்சதுனாலையும் செய்வனை வச்சதுனாலையும் தொழிலே உங்களுக்கு கை கொடுக்காமல் காப்பாற்றாமல்
மிகவும் கஷ்டமாக இருக்குன்னா அதிலிருந்து காப்பாற்றுறதுக்கு இது வழி. தொழிலாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் சிறு தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி. அடுத்தது ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, கோழி பண்ணை, விவசாயம், எந்த ஒரு சிறு தொழில் பெரு தொழில் எதுவாக இருந்தாலும், பிஸ்னஸாக இருந்தாலும் கூட சரி, அப்படி வச்சுட்டாங்கன்னாக்கா நல்லா இருந்த தொழில், குடும்பம், வாழ்க்கை மெல்ல மெல்ல சீரழிஞ்சு ஒன்றும் இல்லாத, நல்லா சொல்லுவாங்க ஒரு ஊருங்களெல்லாம், வாழ்ந்து கெட்ட குடும்பம். என்ன ஆச்சுன்னே தெரியல, இப்படி ஆகிட்டாங்க சொல்கிறாங்க இல்லையா. அது இந்த மாதிரி பாதிப்பில் மாட்டிட்டாக்கா, இந்த மாதிரி பாதிப்பில் தான் அந்த மாதிரியெல்லாம் இருக்குன்னு சொல்லக்கூடாது. இந்த மாதிரி பாதிப்பில் இருக்கலாம், அதை நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். அப்படி இருக்கும்போது இதுக்கு அவங்களுடைய காலடி மண், தொழில் செய்கிற இடம், வியாபாரம் செய்கிற இடத்துல மண் கட்டாயம் தேவைப்படும். அவங்க அதை எடுத்து தான் செய்திருப்பாங்க. எல்லோருடைய புகைப்படமும் தேவைப்படும். ஒரு ஆளாக இருந்தால் ஒரு ஆளுது, இல்லை அந்த குடும்பத்துக்கு புகைப்படம் வச்சு செய்கிறது ரொம்ப நல்லது. மூணாவது, காலடி மண், வீட்டோட மண், தொழில் செய்கிற இடத்தோட மண் சொல்லியிருக்கோம். இது எல்லாமே சேர்த்து செய்வனை செய்கிறதுக்கும் வைக்கிறதுக்கும் தான் அதுக்கெல்லாம் உதிரம், மற்றபடி அஷ்டகர்ம பொருட்கள் தேவைப்படும். இதுக்கு கேட்டிங்கன்னாக்கா அரிசி மாவு, உளுந்து மாவு, சுத்தமாக பூஜை செய்து கொண்டு இருக்கக்கூடிய புத்தோட மண், அதாவது கேட்டால் பூஜை செய்யணும். பூஜை செய்யாமல் இருந்தால் அந்த புத்து மண்ணை செய்வனை செய்து அழிக்கிறதுக்கு பயன்படும். ஒருத்தரை காப்பாற்றணுன்னாக்கா பூஜை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மண், மாந்திரிகாரங்க இது எல்லாமே சரியாக பயன்படுத்தணும்னு எடுத்து வைப்பாங்க. இது எல்லாமே கொண்டு இதோடு சேர்த்து ஆலமரத்தோட மண், அரச மரத்தோட மண், இந்த மண்ணையும் சேர்த்து கொண்டு உருவ பொம்மை செய்வாங்க. அந்த உருவ பொம்மையில் உங்கள் காலடி மண்ணெல்லாம் வச்சு செய்வாங்க. வீட்டோட மண், தொழில் செய்கிற மண்ணெல்லாம் சொல்லியிருக்கலையே, வியாபாரம், அந்த மண்ணெல்லாம் வச்சு செய்துட்டு அதுக்கு பிறகு அந்த உருவ பொம்மைக்கு பல வகையான எந்திர மந்திர பிரயோகங்கள் செய்து கருமாந்திரிகம், உருமாந்திரிகம் இதையெல்லாம் பயன்படுத்தி யார் அந்த செய்வன பாதிப்பிலையும் சூனிய பாதிப்பிலையும் சிக்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோ அந்த உருவ பொம்மை மேலே கேட்டிங்கன்னா 8 கற்பூரம் வச்சு அவங்க தலையை சுற்றி இறக்கி கீழே வைப்பாங்க. வச்சுட்டு இந்த 16 எலுமிச்சம்பழம் முதல் கொண்டு இருந்து 108 வரைக்கும் சொல்லியிருக்கல, அதை ஒரு நபராக இருந்தால் 16, 2 பேராக இருந்தால் அதுவே 32 போகும். இப்படி அந்த எலுமிச்சம்பழத்தை எல்லாமே அவங்களுடைய உடலை தலைமையிலலாம் அறுத்து அது என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கனாக்கா அந்த உருவ பொம்மை மேலே குங்குமத்தை தடவி அபிஷேகம் பண்ணுவாங்க. எது? உங்களுடைய காலடி மண், வீட்டோட மண், தொழில் செய்கிற இடம், வீட்டு வாசலோட மண், நிலத்தோட மண், சொத்தோட மண், வியாபாரம் செய்கிற இடத்துல மண்ணோட சேர்த்து தான் அந்த உருவ பொம்மை செய்து அதுலேருந்து எலுமிச்சம்பழத்தை உங்களுடைய தலையை சுற்றி அதில் போட்டு அறுத்து அதனுடைய குங்குமத்தை தடவி அது மேலே உதிரம் மாதிரி அபிஷேகம் பண்ணணும். பண்ணி முடித்து அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு கேட்டிங்களேனாக்கா தேங்காய் உங்கள் தலையை சுற்றி உங்களுடைய ஃபோட்டோவை சுற்றி உடைக்கணும். அதுக்கு பிறகு இங்கே 7 கலசம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 7 கலசத்துலேயும் உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய பேர் அப்படிங்கிற 108 மூலிகை இருக்குது அதுக்குள்ளே. இந்த வீட்டுக்கு யாகம் வளர்க்கும் போது இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா ஓமம் வளர்க்குவாங்க, ஓமம் செய்வாங்க இல்லையா, கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், சரஸ்வதி ஹோமம், அந்த மூலிகைகளை கொண்டு அதை போட்டு அடைச்சி இதோடு சேர்த்து அஷ்ட துர்கை மூலிகைன்னு சொல்லக்கூடிய அந்த மூலிகைகளை இதில் அடைச்சி அவங்க தலையை சுற்றி அவங்களுடைய ஃபோட்டோவை சுற்றி இதுக்கு உண்டான மாந்திரிகத்திலிருந்து விடுபடக்கூடிய, செய்வனையிலிருந்து விடுபடக்கூடிய, சூனியத்திலிருந்து விடுபடக்கூடிய, ஏவல் பில்லி சூனியத்திலிருந்து விடுபடக்கூடிய மந்திரங்களை பயன்படுத்தி
அந்த மந்திரங்களை பிரயோகம் செய்து இதை இந்த 7 கலசத்தையும் ஜலத்தில் கலப்பாங்க. நீரில் தண்ணியில் வந்து விடணும். ஒன்று, உங்கள் உருவ பொம்மை மாதிரி அந்த காலடி மணம் வச்சு செய்தாங்க இல்லையா, அதை எரிக்கணும். ஃபோட்டோவை எடுத்துட்டு எரித்து அதனுடைய சாம்பலை தண்ணியில் கலக்கணும். 2ஆச்சு. 3வது, இந்த முட்டை எல்லாமே போட்டு கற்பூரம் நிறைய போட்டு எட்டி எருக்கன், அதுக்கப்புறம் கேட்டிங்களானாக்கா நம்ம முருங்கை மரத்தினுடைய வேர், இது எல்லாமே போட்டு, அது பேர் முருங்கி, அதெல்லாம் போட்டு முறிச்சு மரம் சரியாக வந்து எரித்து முறிச்சு மரம் சரியாக வந்துடும். இதை செய்து எரிச்சிட்டு அந்த சாம்பலையும் கொண்டு போய் மயானத்தில் கலக்கலாம். மயானத்தில் நம்ம போட்டுட்டு அது மேலே வந்து தண்ணியை ஊற்றி செய்துட்டு வந்தோம்னாக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கிற செய்வன பாதிப்பு, ஏவல் பில்லி சூனிய பாதிப்பு, சூனியம் வச்சிருக்கக்கூடிய பாதிப்பு இதெல்லாம் விலகும். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா அஷ்டபந்தனம் கொடுத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பாதிப்புலேருந்து உங்களை காப்பாற்றலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சூனியம் வச்சோ செய்வனை வச்சோ பாதிப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா கட்டாயமாக அந்த காலத்தில் செய்தது 7 ஊர் கிணத்து தண்ணியை கொண்டு வந்து 7 ஊர் அவரை செடியினுடைய இலையை பறிச்சிட்டு வந்து அதை கசக்கி அதில் வந்து அந்த சாறு எடுத்து அந்த 7 ஊர் கிணத்து தண்ணியில் வந்து கலக்கி அதோடு சேர்த்து மாட்டு கோமியம் இல்லைன்னா மஞ்சள் இதை கலந்து வீடெல்லாம் தெளித்து அதுக்கு பிறகு வீட்டுக்குள்ளே வந்து கேட்டிங்கன்னாக்கா உங்களுடைய குலதெய்வ வழிபாடோ இல்லைன்னா உங்கள் வீட்டில் வந்து பூஜையெல்லாம் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி பூஜையெல்லாம் செய்துட்டு வந்தாக்கா 7 இல்லை 8 நாளில் உங்களை பிடிச்சிருக்கிற செய்வன பாதிப்பாக இருந்தாலும் சரி, சூனிய பாதிப்பாக இருந்தாலும் அதிலிருந்து முழுமையாக விடுபட்டு வரலாம். விடுபடுறதுக்கு உண்டான வழி இது தான் செய்யணும். இது செய்து பாருங்கள். செய்தால் நல்ல பலனை கொடுக்குன்னு சொல்லி இன்னொரு நல்ல பதிவு உங்களுக்கு நான் சந்திக்கிறேன்.